வணக்கம். நம்ம இந்த தொடர் பதிவுகள்ல தி சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்தோட சம்மரி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோட்பாடு 7, விடுதலை, ஃப்ரீடம். இது தொடர்ச்சி கிடையாது. நீங்க முந்தின பதிவுகளை பார்க்கலனாலும் இது உங்களுக்கு புரியும், பயனுள்ளதா இருக்கும். இந்த வாழ்க்கையில உச்சபட்ச செல்வம், வெல்த் என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு எழுந்து நான் என்ன பண்ணணும், வேலை பார்க்கணுமா இல்ல ரெஸ்ட் எடுக்கணுமா இல்ல டக்குன்னு கிளம்பி ஒரு குட்டி ட்ரிப் போகணுமா அப்படிங்கறத செல்ஃபா யோசிச்சு எந்தவித டிபெண்டன்சியோ பயமோ இல்லாம முடிவெடுக்கக்கூடிய நிலைமை, ஃப்ரீடம். அதுதான் இந்த வாழ்க்கையோட உச்சபட்ச செல்வம். இப்படி ஒவ்வொரு நாளையும் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழும்போது எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஹாப்பியா வாழலாம். ஆனா இது எப்போ பாசிபிள்? வேண்டிய பணம் நம்ம கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போதுதான். இப்ப நான் சொல்ல வர்றது நீங்க வேர்வை சிந்தி உழைச்சு பணத்துக்காக ஓடிட்டே இருக்கணும் அப்படிங்கறது இல்ல. பிடிச்சத செஞ்சு அந்த ஃப்ரீடமோட வாழ்றதுதான் ஹாப்பினஸ். இங்க பணங்கிறது அதை செயல்படுத்த ஒரு டூலா தான் இருக்கணும். என்னடா மணி சைக்காலஜின்னு ஆரம்பிச்சு இக்கிகை லைட்டா உள்ள வருதுன்னு நினைக்காதீங்க. இது ரெண்டுக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் சேமிப்பு இருக்குன்னா ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா கூட அன்னைக்கு லீவ் எடுத்துட்டு வேலை பார்க்காம இருக்க முடியும். அதுவே இன்னும் கொஞ்சம் அதிகம், ஒரு 3 மாசத்துக்கு தேவையான பணம் சேமிச்சு வச்சிருந்தா நம்மள சுத்தி லே ஆஃப், ஆட்குறைப்பு நடந்தாலும் நம்ம எப்படியும் 3 மாசத்துக்குள்ள நல்ல வேலையை பார்த்துடலாங்கிற தைரியத்துல இன்னைக்கு டேவ நிம்மதியா எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம நகர்த்த முடியும். அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா சேமிப்பு, ஒரு வருஷத்துக்கு தேவையான பணம் இருந்தா ஏன் நம்ம சொந்த பிசினஸ் ஆரம்பிக்க கூட நம்ம தைரியமா செயல்ல இறங்கலாம். இந்த கான்பிடன்ஸ், டைமை கண்ட்ரோல் பண்ற சக்தி தான் பணம் சேமிப்பு நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய வட்டின்னு சொல்லலாம். இந்த புக்கோட ஆத்தர் மார்கனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர் ஆகணுங்கிறது தான் ஆசையாம். ஏன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப அதிக சம்பளம். அதிர்ஷ்டவசமா அவருக்கும் அங்க வேலை பார்க்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஆனா அவர் எதிர்பார்த்த அதிக சம்பளத்து கூடவே எதிர்பார்க்காத ஸ்ட்ரெஸ், ஓவர் டைம் ஒர்க் எல்லாம் இருந்துச்சாம். அவரால 1 மாசத்துக்கு மேல அங்க வேலை பார்க்க முடியல. நம்ம முன்னாடி பேசின மாதிரி பணம் முக்கியம்தான். ஆனா அத சம்பாதிக்கிற ப்ராசஸ் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அது எப்படி பாசிபிள்? இத புரிஞ்சுக்க டெரெக் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் கிட்ட அவர் எப்படி பணக்காரர் ஆனாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க ஆத்தர் நம்ம கூட பகிர்ந்திருக்காரு. டெரெக் ஆரம்ப காலத்துல $1800 சம்பளத்துக்கு வேலை பார்த்திருக்காரு. ரொம்ப கஷ்டமான வேலை தான், அதுவும் கம்மி சம்பளத்துக்கு. அவர் மாத செலவே $1000 போயிடும். மீதி பணத்தை சேர்த்து வச்சு 2 வருஷம் அதே இடத்துல வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டு சேர்த்த பணத்தை வச்சு அவருக்கு பிடிச்ச வேலையை தொடங்கியிருக்காரு. இதுதான் அவர் லைஃப்ல ஒரு சேஞ்சிங் பாயிண்டா இருந்திருக்கு. அவர் லைஃப அவர் கண்ட்ரோல்ல எடுக்கும் போது பண்ண பல ரிசர்ச் கணக்கெடுப்புகள்ல இப்ப இருக்கிற மக்களோட ஸ்ட்ரெஸ் லெவல், கவலை எல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்கு கம்பேர்ட் டு 1950கள்ல வாழ்ந்த மக்களை விட. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம தாத்தா பாட்டியோ அம்மா அப்பாவோ இந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டிங்கிற டேர்ம் எல்லாம் அவங்க யூஸ் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ சின்ன பசங்க கூட ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் சொல்றாங்க. இதுக்கு ரீசன் நம்ம எந்நேரமும் மைண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனைய போட்டு யோசிச்சுட்டே இருக்கும். அப்பெல்லாம் பிசிக்கல் ஒர்க் இருக்கும், ஆபீஸ் போவாங்க, வேலை முடிச்சுட்டு கிளியர் மைண்டோட வீட்டுக்கு வருவாங்க. ஆனா இப்போ நிறைய பேர் வேலை டைம் முடிஞ்சாலும் மைண்ட் லெவல்ல வேலை பார்த்துட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தேடுறோம், இல்ல அடுத்து என்ன பண்ணலான்னு வேலைய பத்தி யோசிச்சுட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஆபீஸ் எப்பவும் நம்ம கையிலே இருக்கு. போர்ட்டபிள் லேப்டாப்ஸ், மொபைல் போன்னு 24/7 ஆபீஸுக்கு அந்த வேலைக்கு நெருக்கமாவே இருக்கும். இதனாலதான் நம்ம கம்பேரிட்டிவ்லி அதிக ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். அப்போ இதை எப்படிதான் சரி பண்றது? அது ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனா இந்த 3 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கஷ்டப்பட்டு 24 மணி நேரமும் பணத்துக்காக ஓடிட்டே இருக்க வேண்டாம். பிடிச்ச வேலையை செஞ்சு அதே பணத்தை சந்தோஷமா சம்பாதிக்கலாம். உங்களை சுத்தி இருக்கவங்களை விட நீங்க பணக்காரன் ஆகணும்னு ஓடாதீங்க. அவங்கள விட நீங்க பணக்காரன் ஆயிட்டீங்கன்னா அது பெரிய வெற்றியும் இல்ல. எது பெரிய விஷயம்னா தேவையான பணத்தை எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம சம்பாதிச்சு
உங்க நேரத்தை நல்ல நட்பு, உங்க குழந்தைங்க, குடும்பத்தோட செலவு செஞ்சு உங்க நேரத்தை நீங்க கண்ட்ரோல் பண்றதுதான் மிகப்பெரிய செல்வம். ஃப்ரீடம். கண்ட்ரோலிங் யோர் டைம் இஸ் தி ஹையஸ்ட் டிவிடெண்ட் மணி பேஸ். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இதுக்கு முந்தின அத்தியாயங்களை நான் ஒரு பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி இங்க ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு நேரம் இருந்தா அதையும் கேளுங்க. மிக்க நன்றி.